லஞ்சம் ஒரு 95லிருந்து 99% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நுனிநாக்கில் தடவப்பட்ட தேன் சுவை அறியாமல் இருக்காதுன்றாப்புல. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு கஜானாவில் பணத்தை கையாளுகிற ஊழியன் அதில் ஒரு 10 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வைக்காமல் இருக்க மாட்டான். இது அப்போ சொன்னது. எந்த ஆண்டும் கஸ்டோடியல் டெத்து நடக்காமல் இருந்ததாக இல்லவே இல்லை, ரெக்கார்டே கிடையாது. அது எப்படி நடக்கும்? ஒன்று உடல்நிலை சரியில்லை அப்படின்ற சூழல் இருக்கும், இல்லை ஒரு 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 மனிதத்தன்மையற்ற ஒரு சில காவலர்களால் அது நடத்தப்படுகிறது. ஆக இதை குறைக்கலாம். வரலாறு என்பது ஒரு நாட்டுக்கு தனி வரலாறே கிடையாதுங்க. மன்னனின் வரலாறு நாட்டின் வரலாறு. மன்னன் எவ்வழியே குடிகளும் அவ்வழி. அதனால் இந்த நாடு மன்னன் யார் சொல்கிறேன், முதலமைச்சர் சொல்கிறேன். ஒரு அமைச்சர் ஒரு தலைமை கர்த்தா என்ன சிந்தனையில் இருக்காரோ அந்த சிந்தனையிலே இந்த நாட்டினுடைய அரசு இயந்திரம் நடக்கும்ன்ற சொல்லுவார். இத்தனை நாட்கள் இந்த ஆட்சியாளர்கள் ஆண்டுகள் ஒரு வரையறுத்து கொடுத்தேன்ல, 60 நாட்களில் எப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துட முடியும்? ஸ்டார்ட் பண்ணலாம், அவ்வளோதான். பிகினிங் இவ்வளோதான். அதனால இதை அப்படியே தூக்கி பிடிச்சி நான் ஆடலை, யதார்த்தத்தை பேசுவோம். இப்போ சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க மேலே நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தீங்க. அதே முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்களோ பேசும்போது நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்போது அதிகாரம் இல்லாத மனிதர்கள் மீது தான் அந்த முன்னாள் அமைச்சர்கள் யார் பேசுகிறாங்க? ஆராசா மீது இது இருக்கும் ஒரு வழக்கு கூட போடலையே பேசினதுக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணீங்க, அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். ஆனால் ஆராசா மீதோ மற்ற அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி பேசுகிறாரு, அதிமுகலேருந்தும் முன்னாள் பல அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அவர்கள் மீது வழக்கோ போடல, அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. உண்மை. அதாவது இதுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு வேர்டு சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் வேர்டு சொல்லிட்டு கடந்து போகிற நான் விரும்பலை. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பதவியேற்ற பிறகு தான் ஒரு மாமன்ற உறுப்பினர் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை, சம்பளம் கிடையாது. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற 25 மாநகராட்சியில் 20 மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருக்கு எவ்வளோ ரூபா? 10,000 ரூபா ஊக்கத்தொகை. 10,000 ஊக்கத்தொகைனா வருஷத்துக்கு எவ்வளோ? 1,20,000 ரூபா. 1,20,000 ரூபா வச்சுட்டு ஒரு மாமன்ற உறுப்பினர் சைக்கிளில் போயிட்டுருக்கானா? இல்லை, இயல்பாக பேசுங்க. ஒரு மாமன்ற உறுப்பினர் குறைந்தபட்சம் 100 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கான், குறைந்தபட்சம். முன்பு இருந்த ஆட்சியை காட்டிலும் 90% சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்குது இந்த 2 மாதத்தில். மேலும் இது இன்னும் அற்புதமாக செயல்படும். ஜாமான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தாவேகாவின் தாம்பரம் முருகன் சதா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இந்த பழனி கோவில் விவகாரம், அந்த நிலம் விவகாரம் இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சார். ஒரு புறம் கோர்ட்டில் நிலத்தை மீட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தாலும் கூட, இன்னொரு புறம் அடுக்கடுக்கான கேள்விகளை திமுக தரப்புலேருந்து எழுப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த சர்பதிவாளரை ஏன் இன்னும் கைது பண்ணல, அவர் எப்படி விடுப்பில் போனார், இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது நீதிமன்றத்தினால் அபகரிக்க சொல்லி உச்ச சார்பதிவாளருடைய ஆணையின் கீழே அது அபகரிக்கப்பட்டிருக்கு. இது போன்று 2006-11 திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் நில அபகரிப்பு என்பது பெருவாரியாக நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது அந்த திமுக ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட அந்த நில அபகரிப்புக்கான சிக்கலை தீர்ப்பதற்கென்று ஒரு தனி பிரிவே இயக்கினாங்க. அப்போ இது இந்த ஆட்சியில் நடைபெற்ற ஒரு சிக்கல் அல்ல, இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியில் ஏற்பட்ட சிக்கல். இப்போ இந்த சிக்கலில் திமுக கேள்வி எழுப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை என்பது என்னுடைய பார்வையாக இருக்குது. இதை நீங்கள் பூதாகாரமாக ஆக்குவது அல்லது பொய் புகார்களை தாவேக்கன் மீது சுமத்துவது என்பதெல்லாம் அப்பட்டமானது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்குது, அந்த உத்தரவின்படி தாவேக்கு நடக்குது. இதை நம்ம அப்படி தான் போய் பார்க்கணும். இதை பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு செய்தி இல்லை, இப்போ அரசு சக்கரம் எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது, எப்படி சுழல்கிறது அப்படின்றதான் மக்களோட எதிர்பார்ப்பு. ஒரு நாட்டின் பெரும்பான்மையான நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாட்டில் ஒரு சின்ன சிக்கலை குறித்து விவாதிக்க வேண்டிய சூழலும் அவசியமும் இப்போ நடைபெறலை. இல்லை, அப்படி சொல்ல முடியாது சார். ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு அறநிலைத்துறை சார்ந்த ஒரு நிலம், அது ஒரு சின்ன பிரச்சனை நம்ம கடந்து போக முடியாது. இல்லை, இது எந்த ஆட்சியில் ஏற்பட்டது நீங்களே சொல்லுங்கள். பத்திரப்பதிவுன்றது இந்த ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டு இருக்காங்க அந்த நிலத்தை. பட் ஆனால் அது அப்போ பெருசாக வெளியில தெரியல. ஆனால் இந்த ஆட்சியில் அது வெளியில தெரியுது, பத்திரப்பதிவு செய்யப்படுதுன்ற ஒரு பிரச்சனை வருது. 60 நாட்களுக்குள்ள இருந்த இடைப்பட்ட நாட்களில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கா? இல்லை, எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறேன். அப்படி பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கா? அப்படி கிடையாது. ஏற்கனவே இருந்த ஆட்சியினுடைய சுமைகளை வருகிற ஆட்சியாளர்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, அவர்கள் 13
1.8 கோடி லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த கடன் சுமையிலிருந்து இந்த அரசு இந்த மக்களை எப்படி விழிப்பு கொண்டு வரணும், மக்களுடைய வாழ்வியலை எப்படி சரிப்படுத்தணுன்ற நேரங்கள் தான் இப்போ வந்து அரசு சக்கரம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அதை தவிர்த்து இது போன்ற சின்ன சின்ன சிக்கல்கள், இப்போ சமீபத்தில் கூட ஒரு லாக்அப் டெத் நடந்ததாக பரபரப்பாக பேசுகிறாங்க, புரியுதுங்களா? இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில சட்டவிரோதமான செயல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்கிற செய்தியை எதிர்க்கட்சிகள் பூதாகரமாக கிளப்புகிறது. இவையெல்லாம் நான் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சிகள் தாவேக்கனோட அரசின் மீது சேற்றை வாரி பூசுவதற்கான வேலைகளை மும்முரமாக செய்து கொண்டு இருக்கிறதை ஒழிய, தாவேக்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அரசு இயந்திரங்கள், அரசு ஊழியர்கள், அரசு அலுவலகத்தில் வந்து லஞ்ச லாவண்யம் இல்லை அப்படின்ற அந்த பெருந்தன்மையான கருத்துக்களை ஏற்க மறுக்கிறாங்க. அது உண்மை தானே? இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடி மனிதன், ஒரு ஏழை எளிய மக்கள் கூட கரெக்டாக சொல்கிறான். எதிர்க்கட்சிக்காக வாதாடிய இல்லை எதிர்க்கட்சியின் மீது அன்பு செலுத்தி வாக்கு செலுத்தின மக்கள் கூட அரசு அலுவலகத்தில் லஞ்ச லாவண்யம் கிடையாது. ஒரு சில வேலைகள், பட்டா மாறுதல் மற்றும் இதர வருவாய்த்துறையில் வேலைகள் வந்து வெகு விரைவாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது, பெருமைக்குரிய ஆட்சியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது இந்த கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நம்ம அதை கருத முடியாதா? அப்போ அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற ஒரு சில சிக்கல்களை எதிர்க்கட்சிகள் இப்போ இல்லை, என்னைக்கு வந்து ஜனநாயக ஆட்சி துவங்கியதோ 1950 அன்றிலிருந்து சேற்றை வாரி கொள்கிற அந்த வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறத வழியா ஆட்சியாளர்கள் ஒரு நிதானமான ஒரு அற்புதமான ஒரு அரசு சக்கரத்தை புதுமையாக இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்கிற அந்த பெருந்தன்மையை எதிர்க்கட்சியினர் ஏற்க மறுக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் கொள்ளையடிப்பதற்கான சூழல் இப்போ இல்லை அப்படின்றத அவர்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, அவர் எதிர்காலங்களில் அவர்கள் இந்த அரசியல் தளத்தில் பயணிப்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் செஞ்சுட்டு தாவேக்கா. அதனால் இதை நம்ம வந்து பெருசாக எடுத்து பேச வேண்டாம். ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான். நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஆயிரக்கணக்கான சப்ஜெக்ட் இருக்கு. இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ பொன்முடி வந்து இப்போ மேலூர்னு ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் மேலூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் டன்னு கிட்டத்தட்ட அந்த மணல் செம்மணலை வாரி விற்றுட்டாப்புல. ஹைகோர்ட் என்ன பண்ணுது, இவர் வந்து குற்றவாளின்னு சொல்லுது. அதுலேருந்து ரிவ்யூ போகிறாப்புல. ரிவ்யூ போயிட்டு சாட்சியம் பத்தலன்னு விடுதலை பண்ணுது. இப்போ இது போன்ற இப்போ திண்டுக்கல்ல இவர் நம்ம பெரியசாமி அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது, நேரு மேலே ஊழல் வழக்கு இருக்குது, ஆராசாவோட 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இன்னும் வந்து முடிவு வரல. இப்படி பல்வேறு சிக்கலை எடுத்து பேசிட்டே போகலாமா? அரசியல் என்பது என்ன? மக்களை விழிப்படை செய்வதானே அரசியல். அரசினுடைய நோக்கமும் அரசினுடைய தத்துவமும் அதானே. அப்போ மக்களுக்கு எந்த செய்தி கொண்டு சேர்க்க வேண்டுமோ ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள் அதை தான் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இது ஒரு சிக்கல், இதை பற்றி பேசிகிட்டே இருந்தேன்னா அரசு விழிப்படையும். ஒன்று, இதற்கு பிறகு எந்த ஆட்சி பொறுப்பேற்றாலும் சரி இது போன்ற சிக்கல்கள் தவிர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால் ஒரு சின்ன சிக்கல் இதை அப்படியே விட்டுருங்க. வேறு எதுனாது லஞ்சம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெரும்பாலான மக்கள் சொல்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் இப்போ நம்ம கூட பார்த்தோம், தாவேக்காவினுடைய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சமான வீடியோக்கள்லாம் பார்த்தோம். அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது வந்து யாரும் தவறு சொல்ல. ஆனால் இன்னும் இப்போ தாவேக்கால இருக்க நிர்வாகிகளுக்கே அந்த பயம் இல்லை அப்படின்னும் போது அரசு அதிகாரிகளுக்கு எப்படி இருக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது தம்பி, லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஜனநாயகம் உலகிலே இதுவரையில் வந்து இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து டென்மார்க்கு, லிபியா, சுவிட்சர்லாந்து இது போன்ற நாட்களில், சிங்கப்பூர் இது போன்ற நாட்களில் லஞ்சம் ஒரு 95% 99% கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கௌடிலர் ராசசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நுனிநாக்கில் தடவப்பட்ட தேன் சுவையறியாமல் இருக்காதுன்றாப்புல. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு கஜானாவில் பணத்தை கையாளுகிற ஊழியன் அதில் ஒரு 10 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வைக்காமல் இருக்க மாட்டான். இது அப்போ சொன்னது. இது யதார்த்த மானுடையவர்களோட சிந்தனையை சொல்கிறாங்க. ஆக இதில் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, பர்சன்டேஜ் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்புக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ இந்த 70 ஆண்டு கால திராவிட கட்சியினோட அரசியலில், தாவேக்கனோட ஆட்சியில் அரசு இயந்திரம் எப்படி இயங்குகிறது? லஞ்ச லாவணியமற்று இயங்குகிறதா? ஒவ்வொரு பணியிலும், அரசு பணியிலும் ஒப்பந்ததாரர்கள் அந்த கட்டிங் 30% அந்த ஊக்கத்தொகை லஞ்சம் பார்ட்டி ஃபண்டு இல்லாமல் இருக்கா? நேரடியாக எவரும் அந்த தகுதியத்தம் போடாமல் அந்தந்த வேலையில் எடுத்து செய்யக்கூடிய சூழல் இருக்கா? அந்த கட்சியில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக லஞ்ச லாவணியங்கள் அந்த பெயர் ஈடுபட்டால் அவரை வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதிலிருந்து எடுத்துட்டு அவரை சிறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இந்த தாவேக்கா ஆட்சி இருக்கா இல்லையா?
இப்போ இதுக்கு முன்பாக இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் செய்ததா அப்படின்னா இல்லை, முட்டு கொடுக்க தான் வேலை பார்ப்பாங்க. அப்போ நம்ம வந்து எல்லா ஆட்சியிலுமே சந்திரகுப்தர் மௌரியர் ஆட்சியில் வீடுகளை பூட்டுவதில்லை. வரலாறு படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எழுதப்பட்ட சட்டங்கள் என்று ஒன்றுமே கிடையாது. இது வந்து கிமு 317 வருது. அதுக்கு முன்பாக வந்து ஃபெராக்லிஸினோட ஆட்சி இருந்த ஏத்தன்ஸில், அது ஒரு அற்புதமான ஜனநாயக ஆட்சி. அந்த ஆட்சியிலும் கூட லஞ்ச லாவண்யங்கள், கொள்ளை கற்பழிப்புகள் இருந்தது. ஆனால் சட்டம் கொஞ்சம் கடுமையாக இருந்ததுனால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட இப்போ இங்கே இருக்கிற ஒரு 8 கோடி பேரில் ஒரு நபர்கள் குற்ற செயலில் ஈடுபட செய்கிறான். அதை கட்டுப்படுத்துவதற்கான காவல்துறை, நீதிமன்றம் இதெல்லாம் இருக்குது. நோய் இல்லை என்றால் மருத்துவம் இல்லை, மருத்துவர் இல்லை. குற்றம் இல்லை என்றால் நீதிபதி இல்லை, காவல்துறை இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அது நடக்கும் அப்படின்ற ஒரு ஜனநாயக ரீதியான சிந்தனை எதனால் அந்த மாதிரி பிரிவுகள் இருக்குது. ஆக 1-2 அங்கே இருக்குதும்பொழுது அதை வந்து அரசு எப்படி கையாளுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். மொழிய அதை இந்த அரசு ஊக்குவிக்கலைன்றதை நான் நேரடியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ தடுக்க வேண்டிய காவல்துறை அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆனால் அதே காவல்துறை தான் வந்து கஸ்டோடியல் டெத்தும் நடக்குது. ஏன்னா கடந்த ஆட்சியில் அஜித் குமாரோட மரணத்துக்கு திரு விஜய் அவர்களே போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்கள் வேணாம் அப்படின்னா தாவேக்காக்கு மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் ஆட்சியிலும் இப்படி நடக்குது அப்படின்னா 1952 ஜனநாயக ஆட்சி துவங்கியதுலேருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 50 எழுதுகிறாங்க. 52 முதல் முறையாக தேர்தல் நடந்ததுலேருந்து எந்த ஆண்டும் கஸ்டோடியல் டெத்து நடக்காமல் இருந்ததாக இல்லவே இல்லை, ரெக்கார்டே கிடையாது. அது எப்படி நடக்கும்? ஒன்று உடல்நிலை சரியில்லை அப்படின்ற சூழல் இருக்கும், இல்லை ஒரு 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 மனிதத்தன்மையற்ற ஒரு சில காவலர்களால் அது நடத்தப்படுகிறது. ஆக இதை வந்து குறைக்கலாம். கடுமையான சட்டத்தினூடாக உடனடியாக கைது செய்து அவர் நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டு இது போன்ற ஒரு சூழல் நடக்கக்கூடாது அப்படின்றத அரசு முன்னெடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தடுக்கலாம். வேறு என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க. ஒட்டுமொத்தமாக 8 கோடி பேரில் 1,25,000 காவலர்கள்லாம் கீழ்மட்ட காவலர் இருந்து உயர் காவலர் வரையில் இருக்காங்க. உண்மை தானே? அப்போது யதார்த்தத்தை தான் நம்ம பேசணும். இல்லாமலே இருக்குது, போன ஆட்சியில் இல்லைப்பா, இப்போ புதுசாக வந்துருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்குறது சரி. அது இருக்குமானா நிச்சயமாக குறைக்கலாம், குற்றங்களை குறைக்கலாம். அவ்வளோதான் ஒரு ஆட்சியாளர் செய்ய முடியும். புரியுங்களா? குற்றங்களை குறைப்பதற்கான உளவுத்துறை வைத்துக்கொண்டு, காவல்துறை சட்டம் ஒழுங்கு வைத்துக்கொண்டு, நிலாபகரிப்பை ஈடுபடுவதற்கான அந்த அடிப்படையில் வந்து கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுக்கொண்டு அதை குறைக்கலாம். அதுதானே நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை சிறப்பாக செய்கிறது யார் தான்? நல்ல ஆட்சியாளர். பொதுவான மக்களுடைய கருத்தை எவன் உள்வாங்கிக் கொள்கிறானோ அவன் தான் தலைவன். புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்ல கேட்டேன்னா, ஆட்சி முன்புக்கு இப்போ எப்படி இருக்குது? 60 ஆண்டுகள திராவிட கழகத்தினுடைய ஆட்சிக்கும் இப்போ இந்த 60 நாட்களுடைய தாவேக்கனோட ஆட்சிக்கும் வித்தியாசப்படுத்தி பாருங்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும். இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காருன்னு சொல்ல வரேன். நான் இட்டுக்கட்டி பேசலை. உயர்வு நழிச்சனையோ வஞ்ச புகைச்சனையோ கிடையாது. இது உண்மையாலுமே மனசாட்சி உள்ள மாணவர்கள் இந்த ஆட்சி பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வாக்குக்கு பணம் கொடுக்காமல் வாக்குகளை வாங்கி இந்த அரசு அரியணையில் அமர்ந்திருக்கிறது. ஒன்று, அரசு எப்படி இயங்கணும் என்று அரசு அந்த தேர்தல் வாக்குறுதியில் இவர் தாவேக்கனுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரோ அது போன்ற அரசை இயக்கி கொண்டு இருக்கிறார். அமைச்சர்கள் எந்த இடங்களையும் வந்து சிக்கல் பண்ணிடக்கூடாது, கைவிட்டு பெறுவக்கூடாது, ஒப்பந்தத்திற்கு கமிஷன் கூடாது அப்படின்ற எப்பவுமே ஒரு முதல் கட்ட தவணைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அடிப்படையில் அரசு இப்போது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது இன்னும் 4.5 ஆண்டுகள் போகும்போது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சீர்படுத்தப்பட்ட இந்த சீரழிக்கப்பட்ட இந்த தமிழகத்தினுடைய 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியில் சீரழிக்கப்பட்ட இந்த தமிழகத்தை வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு காலம் சீர்படுத்துறதுக்கு நேரம் தேவை இருக்கா இல்லையா? அப்போ நம்ம அப்படி தான் அதை கொண்டு போகணும். இப்போ ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அனைத்து மக்களும் சுகமாக இருக்கிறது பேர் தான் பொற்கால ஆட்சி. அப்போ இந்த ஆட்சியினுடைய பொற்கால ஆட்சியினுடைய துவக்கமாக தாவேக்க நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசாங்கம் லஞ்சம் இல்லாத ஆட்சியை துவங்கிட்டாலும் அது பொற்கால ஆட்சியினோட துவக்கம் தான் நம்ம பார்க்க முடியாது. இன்னொரு புறம் திரு விஜய் அவர்கள் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த லஞ்சம் தொடர்பாக, ஊழல் தொடர்பாக கடுமையான ஒரு எச்சரிக்கையை முதல்வர் அவர்கள் வச்சிருக்காருன்னு பார்க்க முடியுது. அதையும் தாண்டி இந்த ரீல்ஸ் பிரச்சனை அப்படின்றது வந்து தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே இது வந்து சொல்லிட்டே இருக்கான். ரீல்ஸ் ஆச்சு, ரீல்ஸ் மட்டும்தான் அமைச்சர்கள் பண்ண. திரு விஜய் அவர்களும் அதான் சொல்லி தேவையில்லாமல் ரீல்ஸ் போடாதீங்க, பள்ளிக்கூடங்களில் கோயில்களில் போடாதீங்கன்னு சொல்லி. இந்த ரீல்ஸ் மோகம் ஏன் அமைச்சர்? நாங்கள் வந்து அரசியலை கற்றுக்கொள்ள துவங்கும்போது கைபேசின்றது ஒன்றே இல்லை. கடிதத்தினூடாகத்தான் புரட்சிகள்லாம் வந்து ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு சில கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வோம். இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் வந்து அந்த ரீல்ஸுன்றது, அந்த ஏஐ தொழில்நுட்பம், மற்ற
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் தொழில்நுட்ப சாதனமாக உருமாறி இருக்குது. அப்படின்னும்போது அது ஒரு ஒரு நற்செய்திகளை செய்வதனால இந்த தொகுதி மக்கள் இந்த செய்தியை அறிந்து கொள்வதற்காக அதை போட்டிருக்கலாம், அல்லது சுய விளம்பரமாக இருக்கலாம். அது வேணான்னு இப்போது வந்து தளபதி அவர்கள் தடுத்திருக்காங்க, அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஒரு 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 பள்ளியினுடைய மாணவனுக்கு ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர் என்ன அறிவுரை கூறுவாங்களோ அது போல் ஒரு தலைமையாக இருக்கிற முதலமைச்சர் தன் கீழே இருக்கிற அமைச்சரவைக்கு ஒரு சில அறிவுரைகளை கூறியிருக்கிறார். இதற்கு மேலே அது செம்மைப்படுத்தப்படும். ஏன்னா இப்போ பொறுப்பேற்று இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே மக்கள் சேவையில் வந்து பணிபுரிந்திருந்தாலும் கூட அரசு இயந்திரத்தை இயக்குவதற்கான புதியவர்கள். அப்போ அந்த வேலையை வந்து ஒரு 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 ஃபாதராக இருந்து அந்த வேலையை செய்கிறார். அப்போ இதை நம்ம வந்து பெரிதுபடுத்தக்கூடாது, மேலும் வந்து சரிப்படுத்தப்படும். அவ்வளோதான். இன்னொரு புறம் இப்போ லஞ்சம் இல்லாத அரசாங்கம் அப்படின்றது முதல்வருடைய கனவாக இருக்குது. அமைச்சர்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த அதிகாரிகள், ஏன்னா அவங்க வந்து திமுகவிலும் இருந்திருக்காங்க, அதிமுகவிலும் இருந்திருக்காங்க, லஞ்சம் அப்படின்றது அவங்களோட பழகி போன ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னும் போது அந்த அதிகாரிகள் எப்படி வந்து மாற்ற போகிறார் திரு விஜய் அவர்கள்? இல்லை, அரசு எந்திரத்தை வந்து 50-50 ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் இணைஞ்சு தான் இயக்க முடியும். புரியுதுங்களா? இந்த ஆட்சியாளர் உத்தரவு போடக்கூடிய அல்லது இடமாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்ற ஆட்சியாளர்கள் சரியான முறையில் நேர்மையாக இருந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள் ஒழுங்காக இருந்து தானே ஆகணும். இப்போ அதுலேயே சந்தேகத்தின் பேரில் நம்ம அதை போகக்கூடாது. லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் நீ வாங்கிட்டு அப்படி கேட்டினா உடனடியாக வந்து பணியிடை நீக்கம், அப்படின்னா நிரந்தர பணி நீக்கம், ரெண்டுத்தில் ஏதாவது நடக்கும். அப்படி தானே சென்னை மாநகராட்சியில் 4 அதிகாரிகள் வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பாடம் தானே. அப்போ மற்ற அதிகாரிகள் இதை கண்டு அச்சுறுவார்கள், கையூட்டு வாங்கக்கூடாது, பணிகளை சரியாக செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை இந்த ஆட்சியில் அதிகாரிகளுக்கு தன்னைத்தானே ஓடுகிறது, ரத்தத்தில் ஓடுற போல. அதனால் எப்போதுமே ஆட்சியாளர்கள் வரலாறு என்பது ஒரு நாட்டுக்கு தனி வரலாறே கிடையாதுங்க. மன்னனின் வரலாறே நாட்டின் வரலாறு. மன்னன் எவ்வழியோ குடிகளும் அவ்வழி. அதனால் இந்த நாடு மன்னன் யார் சொல்கிறேன், முதலமைச்சர் சொல்கிறேன், ஒரு அமைச்சர், ஒரு தலைமை கர்த்தா என்ன சிந்தனையில் இருக்காரோ அந்த சிந்தனையிலே இந்த நாட்டினுடைய அரசு இயந்திரம் நடக்கும்ன்ற சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய இடமாற்றத்தை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இவங்க எல்லாமே வந்து கடந்த ஆட்சியில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அப்படின்ற ஒரு பார்வை அவர்கள் மீது வந்து இருக்குது. குறிப்பாக திரு அருண் அவர்கள் வந்து சொல்லலாம். அப்படி நீங்கள் திமுக ஆதரவாக செயல்படுற அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவருக்கு ஏன் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் நீங்கள் போட்டுட்டு அப்புறம் ஏன் மாற்றுறீங்க, அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அதிகாரிகள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அந்த கேடர் தான் இருக்கும். ஐஏஎஸ்னால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னால் அந்த கார்டர்லாம் இருக்கும். ஒரு எஸ்ஐயோ, ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ, ஒரு டிஎஸ்பியோ போய் ஐபிஎஸ் பணியை செய்ய முடியாது. ஸோ அவர்களுக்கான பணி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இப்படி தான். அப்போ அவங்களுக்கான பணியை வந்து ஒதுக்கும்போது அந்தந்த பிரிவில் தான், அந்தந்த துறை பிரிவில் தான் ஒதுக்க முடியும். புரியுங்களா? இந்த பிரிவில் இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து அரசு தன்னை உணர்த்தி கொள்ளும்போது இடமாற்றம் செய்வது இயல்பு தானே. அதுக்கு முன்னாடி அவர் மீது அந்த விமர்சனம் இருந்துச்சு. திரு ஆதவர்ஜனாவே சொல்லியிருக்காங்க, எங்களை பிரச்சாரம் பண்ண அவர் தான் தடுக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ உங்களோட டேரெக்டாகவே அவர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் அப்படின்னும் போது அந்த ஒரு அதிகாரிக்கு ஏன் அந்த பதவி அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுதில்லை? எப்பொழுதுமே ஒரு அரசு அதிகாரி சரியான பாதையில் இயங்குகிறாரா என்பதை வந்து அரசு வந்து கூர்ந்து நோக்கும். அப்படி கூர்ந்து நோக்கும்போது ஒரு சில அவகாசங்களை கொடுப்பது வழக்கம். நான் ஏற்கனவே ஜெயலலிதா பீரியடில் ராம்மோகன் ராவ்னு ஒரு தலைமைச் செயலாளர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு திருப்பி உள்ளே வராப்புல. புரியுதுங்களா? அது உங்களுக்கு வரலாறு என்னன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த அதிகாரிக்கு நான் நினைக்கிறது உள்ள என்ன நடந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு செய்தி பார்வையில் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், அந்த வாய்ப்பில் அவர் தவறு விட்டுருக்கலாம். அதனால் அவர் வந்து அதுக்காக படுபாதாளத்துக்கு தள்ளப்பட்டார்கள்லாம் உண்மை கிடையாது. அவருக்கான கேடரில் என்ன தகுதியான பொறுப்போ அந்த பொறுப்புக்கு துறை மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? இதை நம்ம பெரிய விமர்சனமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு அதிகாரியினுடைய துறையினுடைய இடமாற்றத்துக்கு நம்ம வந்து ஒரு காரணங்கள் ஒப்பிக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு கிடையாது. அதனால் அதை விட்டுருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து லஞ்சம் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு நம்பர் வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சார். இதுக்கு முன்னாடி இதை தமிழக வரலாறு நம்ம பார்த்தது கிடையாது. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து யார் லஞ்சம் கேட்டாலும் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரியான புது முன்னெடுப்புகள் மக்கள் மத்தியில் வந்து எவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரி, நம்ம பின்னாடி அரசு இருக்குது, விஜய் இருக்காரு, நம்ம தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற அந்த ஒரு தைரியம் வரும் இல்லை? உண்மைதான். திமுகனுடைய திமுக துவங்கப்பட்டது 1947 செப்டம்பர் 17 அந்த பெரியாரோட பிறந்தநாள் அப்போது துவங்கப்படுறாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து அவங்க வந்து முதல் தேர்தல் நிற்கல, 2வது தேர்தலில் வந்து இவங்களுக்கு காமன்வெல்த் கட்சிக்கும் எஸ் ராமசாமி படையாச்சனுடைய தமிழ்நாடு அந்த ஒரு கட்சி ஒன்று இருக்குது, அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. 57 தேர்தல் நிற்கிறாங்க, 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. 67 ஆட்சி பிடிச்சதுலேருந்து
சரியாக 9500 நாட்கள் இந்த தமிழக நிலப்பரப்பை திமுக ஆண்டு இருக்கு. 11500 நாட்கள் அதிமுக இந்த நிலப்பரப்பை ஆண்டு இருக்கிறது. 7328 நாட்கள் காங்கிரஸ் இந்த நிலப்பரப்பை ஆண்டு இருக்கிறது. ஒரு முதல்வர் கூட இங்கே ஊழல் இருக்கக்கூடாது, இங்கே லஞ்சம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் இந்த பகிரி எண் அதை வாட்ஸ்அப்போ அல்ல ஒரு கடிதம் ஊடாகவோ நீங்கள் தகவல் தெரியுங்கன்னு யாரும் சொல்லலை. அதனால் இந்த ஆட்சியாளர்கள்லாம் ஊழல் அடிபட்டு வந்து சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், புதுமையான முன்னெடுப்பு. அப்போது ஒரு முதலமைச்சர் ஒரு பகிரி எண் ஒரு வாட்ஸ்அப்பை வந்து உள்ளே கொடுக்குறாரு அப்படி கேட்டிங்கன்னா, லஞ்சம் வாங்குவதற்கு அந்த ஆட்சியாளர் முனைவானா? ஒரு நாட்டில் லஞ்ச லாபம் இல்லை என்றாலே நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி உயரும். எப்படி கேட்டிங்களா, ஒரு டெண்டர் விட்டுறீங்க 5 லட்ச ரூபா டெண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கமிஷன் 2 லட்ச ரூபா சேர்த்து தான் அதில் டெண்டர் வருது. அப்போது உண்மையாலுமே அந்த வேலையினுடைய மதிப்பு 3 லட்சம் தான். புரியுதுங்களா? இவன் என்ன பண்ணுறான், நான் ஏற்கனவே வந்து புளியந்தோப்பில் ஒரு 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 பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்க தமிழ் அரசு சார்பாக. அதில் வந்து 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் தான் போட்டு கட்டணும். ஆனால் இவனுக்கு 15 மூட்டை மணலை போட்டு கட்டதுனால 2021 மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதிமுக ஆட்சியில் சொல்கிறேன். ஆக அந்த தரத்தினூடாக கட்டுவதனால பில்டிங் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த 2 லட்ச ரூபா லஞ்சம் போகும்போது அந்த 2 லட்ச ரூபா லஞ்சம் போகப்பட்டதுனால 5 மூட்டை மணல் எக்ஸ்ட்ரா சிமெண்ட்டில் சேரும் மொழியே தரம் கெட்டு போகும். அப்போ இந்த ஆட்சி என்ன பண்ணுது, உண்மையான ஒப்பந்தத்தினுடைய மதிப்பு என்னவோ அதை கொடு. ஏற்கனவே கொடுத்த ஒப்பந்தம்லாம் ரத்து முடிஞ்சு போச்சா பண்ணிட்டாங்க. அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்து போங்க, உண்மையான பட்டியலில் கொடுங்க. கொடுத்தவொடனே என்ன பண்ணுறான், ஒப்பந்ததாரர் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணலை போட்டு கட்டுறாயப்பா அப்படின்ட்டான். அப்போது உறுதித்தன்மையோட உங்களுக்கு கட்டிடங்கள் வருகிறது, பள்ளி கட்டிடங்கள் மேற்கூரை இடிந்து விழுவதில்லை. அப்போ அடுத்தடுத்து நான் என்ன சொல்கிறேன், இத்தனை நாட்கள் இந்த ஆட்சியாளர்கள் ஆண்டுகள் உங்களுக்கு வரையறுத்து கொடுத்தேன்ல, 60 நாட்களில் எப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துட முடியும்? ஸ்டார்ட் பண்ணலாம், அவ்வளோதான், பிகினிங், இவ்வளோதான். அதனால இதை அப்படியே தூக்கி பிடிச்சி நான் ஆடலை, யதார்த்தத்தை பேசுவோம். முதல்ல என்ன செஞ்சார், அடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த ஆப்போனண்ட்டில் எதிர்கட்சிகள் என்ன பேசிட்டு தான் இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளை 1967 72 அக்டோபர் 17 வந்து, ஆமாம் 72 அக்டோபர் 17 வந்து எம்ஜிஆர் வந்து அஇஅதிமுக தொடங்குறாங்க. அப்போ தொடங்கும்போது கலைஞர் என்ன தரேன் சொன்னாருங்க, ஒரு இந்தியாவில் 2 கேரளம் இருக்க முடியாதுன்னாரு. அப்படின்னா என்ன தெரியுங்களா, எம்ஜிஆர் கேரளாக்காரரு, அவர் இங்கே வரதுக்கான அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் மக்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு மறைமுகம் அந்த மக்களை தூண்டி விட்டார். அப்போ பொருளாளராக இருக்கும்போது தெரியலையா, திமுகனுடைய பொருளாளராக எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும்போது தெரியலையா, அவருக்கு இருக்கும் கருத்து முரண் வரும்போது தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அஇஅதிமுக போது தான் உங்களுக்கு இந்தியாவில் 2 கேரளம் இருக்கிறது தெரிகிறதா? நான் கேட்குறேன் இல்லையா? அப்போ அவதூறு என்பது அரசியல் துவங்கியிலிருந்தே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ராஜாஜிக்கும் பெரியாருக்கும், புரியுதுங்களா, காமராஜருக்கும் நேருக்கும், இந்திரா காந்திக்கும் சரண்சிங்கும் எல்லா இடங்களும் சிக்கல் இருக்குது. மணிக்கணக்காக பேசலாம். அரசியல் கட்சி ஒரு ஆகப்பெரும் ஒரு போராட்ட களம் தான். அங்கேயும் கருத்து முரண் இருக்கும். காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸும் கருத்து முரண் இருக்கு. 2 பேரும் இரு துருவங்கள், ஆனால் இருவரும் தலைவர்கள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அரசியல் என்பதை மக்களை விழிப்படை செய்வது, லஞ்ச லாவண்யம் அற்ற ஒரு அரசு சக்கரத்தை இயங்குவதற்கான வாய்ப்பு பெறுவது. அரசியல்வாதன மீனிங் என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை அரசியல்வாதி பேட்டு எடுத்துறீங்க, அரசியல்வாதன மீனிங் என்ன? ஏதோ ஒரு அரசியல்வாதிட்டு நீங்கள் கேளுங்க. மக்களுடைய சேவையில் யார் தன்னை நேரடியாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவன் தான் அரசியல்வாதி. புரியுதுங்களா? மகாத்மா காந்தி கிட்ட போய் நீங்கள் மகாத்மான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன மீனிங் கேட்டாங்க. ஏழையின் பசிக்கின்று எவனெல்லாம் அழுகிறானோ அவன்லாம் மகாத்மா. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்குது. நீ மாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு நீ மாட்டுக்கு அரோகரா சொல்லிட்டு ரோட்டில் போகக்கூடாது. அந்த ஒழுக்கம் என்னன்னு தெரியுங்களா? சாட்சிகள் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து நேர்மையாக இருப்பதான் ஒழுக்கம். அதுபோல தான் ஒரு ஆட்சியாளர்கள், ஒரு அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆட்சி முதல்ல எப்படி இருக்குன்னா ஊழலற்ற ஆட்சியாக இருக்கணும். அதுதான் இங்கே பிகினிங் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, துவங்கியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் வைக்கலாம், அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைக்கலாம். அது எல்லா எதிர்க்கட்சிகளும் பண்ணக்கூடிய விஷயம். அதையும் தாண்டி தனி மனித தாக்குதல் அப்படின்றது வந்து குறிப்பாக திமுகலேருந்து வந்துட்டே இருக்கு. ஆர் ராசா அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பேச்சாக இருக்கட்டும், எல்லை மீறி ஒரு முதல்வர் அப்படின்ற அந்த பதவிக்கான மரியாதை கூட கொடுக்காம இந்த அவதூறுகள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்கறது? சொல்லுங்க, இன்னொருத்தர் கேள்வி கேளுங்க. ஆர் ராசா, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அந்த முதல்வருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்க அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணலாம், நிர்வாக ரீதியா விமர்சனம் பண்ணலாம். அதையும் தாண்டி தனி மனித விமர்சனம், தனி மனித அவதூறு என்ன மாதிரி விமர்சனம் பண்ணாரு? எனக்கு முட்டாள் முதல்வர் அப்படின்றாரு.
யார் சொல்றது? ஆர் ராசா ம் 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 முதுகெலும் இல்லாத முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் உரிமையில பேசுறாரு. 3 மாசத்துல ஆட்சி கவிழும், இன்னும் நடிகனா தான் இருக்கீங்க, ஒரு தகுதியும் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி இல்லை, பார்க்கறது? இது இருக்க தான் செய்யும். திமுகவில் வந்து அன்பழகன் சொல்கிறாப்புல, பேராசிரியர் அன்பழகன், நான் கலைஞரோடு இருந்தால் என்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாள், இன்னும் அது வேற ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு. ஆக நிறைய கருத்து சொல்லிட்டே இருக்கலாம். இது தேவையற்ற வேலை. தனி மனித ஒழுக்கம் என்பது நான் சொல்லிட்டேன்ல, அரசியல் ரீதியாக அற்புதமான வாக்கியங்கள் இருக்குது. உயர்வு நவிச்சனின்னு ஒன்று இருக்குது. உங்கள் தோல் சின்ன தோலாக இருந்தாலும் ராவணன் மலை போன்ற தோலை வைத்திருந்தான்னு சொல்லிடுவான். அப்போ மலை போல இருந்தது அவன் தோல், அதெல்லாம் கிடையாது, அந்த அளவுக்கு பலமானவன் சொல்ல வரான். வஞ்ச புகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க, இல்லை அதுக்கான தகுதியற்ற ஆள், ஆனால் அதை செஞ்சதாக சொல்வது தானே வஞ்ச புகழ்ச்சினி. அந்த வேலையை தான் இருந்தாலும் செய்கிறான். ஒரு விதமான ஒரு வஞ்ச புகழ்ச்சி அது, புரியுதுங்களா? அது மனிதனை தாக்கும், கொன்றாது, புரியுதுங்களா? இது ஒரு அரசியல் அநாகரிகமான செயல். நீ யோக்கியனா? இன்னொன்று சொல்லுவா, யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்லுவா. ரஷ்ய பிரபஞ்ச அழகி செனியா சுக்கினோவான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் வந்து ஸ்வான் என்ற நிறுவனத்தில் கையூட்டு பெறுறாங்க. அந்த செயல்களில் வந்து ஒரு கிஃப்ட்டுக்காக அந்த அம்மா எங்கேருந்து, ரஷ்யாவிலேருந்து கோவாவுக்கு வந்து ஒரு இரவு தங்கி திருப்பி செல்கிறார்கள். இதை டைரியில் குறிப்பெடுத்து சாதிக் பாஷா என்பவர் எழுதுகிறார். சாதிக் பாஷாவுடைய இறப்பிற்கு அடிப்படை காரணம் இதுதான். அது தெரிஞ்சுங்க நீங்கள் முதல்ல. நான் ரஷ்ய பிரபஞ்ச அழகி செனியா சுக்கினோவாவை இன்று வரவேற்றேன் அப்படின்னு கோவாவில் வரவேற்றேன்னு எழுதிட்டாப்ல. இது சிபிஐ கையில் இந்த டைரி மாட்டிச்சு. இது சிக்கலாகுன்னு சொல்லிட்டு அவரை வேலை முடிச்சு விட்றாங்க. இதை நம்ம வந்து இப்போ இதில் சொல்லக்கூடாது, சிக்கலாகும். நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, இது போன்ற சிக்கல்களை, இது போன்ற பெரும் ஆழ்ந்த ரகசியங்களை இல்லை தரவுகளை அல்லது வந்து நிகழ்வுகளை எடுத்து நான் மணிக்கணக்காக பேசிடுவேன். தேவையற்ற வேலை. அதுக்காக என்ன வந்து நம்ம வந்து அரசியல் காலத்தில் வரலை. நம்ம எதுக்கு வர அப்படி கேட்டினா, இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி நகர்வுகள் இப்போ இருக்கிற ஆட்சி நகர்வுகள், புரியுதுங்களா? மக்கள் வந்து எம்ஜிஆரை எந்த அளவுக்கு கூர்நோக்கி பார்த்தார்களோ அதே போல் தாவேக்கனுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை கூர்நோக்கி பார்க்குறார்கள். ஏன் பார்க்குறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்று செய்ய இருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார், இவ்வளோதான். ஒரு வேற ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. ஊழலற்ற ஆட்சி தருவோம், வாக்காளர்கள் பணம் கொடுக்க மாட்டோம், சீமான்னு சொன்னார், விஜயும் சொன்னாப்ல. யார் வெற்றி பெற்றாங்க? திரு விஜய் அவர்கள் தான். முடிஞ்சு போச்சு. பெரியார் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, அதிகாரத்தினூடாத்தான் சமூகத்தை சீர்திருத்த முடியும்ன்றாப்ல. 1967 வந்து சீர்திருத்த திருமணத்தை சட்டமாக்கினார் அண்ணா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், படிங்க, புரியுங்களா? நீங்கள் மாட்டுக்கு போயிட்டு தாலி கட்டினீங்களா, சட்டமாகாது. அப்போது அண்ணா அதிகாரத்துக்கு வர்றாரு. பெரியாருடைய கூற்றை சட்டத்தினூடாக அதை நிறைவேற்றார். அப்போ அதிகாரத்தினோட தான் சமூகத்தை திருத்த முடியும் அப்படின்னும்போது, அதிகாரம் வந்து மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானதுன்ற அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ அதிகாரத்தை அடைஞ்சாச்சு, சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்கு தாவேக்கா, உனக்கு என்ன வழி? பாயிண்ட் கட்டுறது இல்லை சார். கடந்த ஆட்சியில் வந்து அந்த ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாமே வந்து கைது செய்யப்பட்டாங்க. நம்ம வந்து பார்த்தோம், சவுக்கு சங்கர் உள்ளிட்ட பல, அதாவது திமுகக்கு எதிராக பேசக்கூடிய பலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ அதே ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் அதே தானே நடக்குது. அமைச்சர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறவங்களும் நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இங்கே எங்கே அவங்க பண்ண அதே தவிர தான் திரும்ப தாவேக்கா அரசு பண்ணுது. இது அவதூறு என்பது 2-3 விஷயமா சொல்லலாம். இப்போ தொடர்ந்து வந்து ஆதாரமற்ற ஒரு சில தகவலை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க கேட்டிங்கன்னா, அது ஒரு விதத்தில் மக்களுடைய மனதில் பதியலாம், அல்லது வந்து தேவையற்ற அவதூறு தகவலை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். அதை தடுப்பதற்கான வேலைகளை முனைப்பாக எல்லா அரசும் செய்ய தான் செய்யும், புரியுதுங்களா? ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான்னா ஒரு தவறுகளை திருப்பி அதே தண்டிக்கலைன்னா அதை 10 பேர் பேச ஆரம்பிப்போம். அப்போ அரசுக்கு அது அவப்பேராக இருக்கும். ஆனால் அரசு வந்து சத்தம் இல்லாமல் நன்மை செய்து கொண்டு இருக்கிறது. பேசுங்க பேசுங்க பேசுங்க, சட்டசபையில் 5 நிமிஷம் பேசினாலே குளத்தூரில் கொத்து புரோட்டா போய்ட்டேன்னு சொல்லி அருமையாக பேசிட்டு போயிட்டார். நான் என்ன சொல்ல வர கேட்டிங்கன்னா, எதை, அதாவது சொல்கிற வரையில் வந்து செயல் இருக்கும். என்ன நம்ம வந்து அதாவது ஒரு அற்புதமான ஒரு குறள் ஒன்று இருக்குது, சொல்வது யாவும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். வாயை திறந்து சொல்லிடலாம், நீ சொல்கிற மாதிரி செய்யணும். மழையை பற்றி போடலான்னு நாங்கள் போய் கடப்பாறை கொடுத்து இன்னும் தான் தெரியாது எவ்வளோ டைட்டுன்னு. ஆக இங்கே சொல்லு வந்து திராவிட கட்சியின் ஆட்சியில் வலிமையாக இருக்குது, செயல் வந்து எளிமையாக இருக்காது. இங்கே தாவேக்கால வந்து சொல்லும் வலிமையாக இருக்குது, செயலும் வலிமையாக இருக்குது.
புரியுதுங்களா? அப்போ அந்த 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 செயலை அவதூறாக இப்போ இருக்கிற மீடியாவை பயன்படுத்தி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பரப்புவதன் மீதாக சட்ட நடவடிக்கை தொடர்கிறது. இது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல அப்படின்னு இல்ல என்னோட சட்ட ரீதியா நடவடிக்கை இது. அது நான் வந்து சொல்லல. ஆனா இப்ப சோஷியல் மீடியால பேசுறவங்க மேல நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதே முன்னாள் அமைச்சர்களோ, முன்னாள் எம்எல்ஏக்களோ பேசும்போது நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்போ அதிகாரம் இல்லாத மனிதர்கள் மீது தான் அந்த வந்து முன்னாள் அமைச்சர்கள் யார் பேசுறாங்க? ஆர் ராசா மீது இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட போடலையே அவதூறா பேசினதுக்கு. ஆர் ராசா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணீங்க, அவர் ஜாமீன்ல வெளியே வந்தார். ஆனா ஆர் ராசா மீதோ மத்த அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு, அதிமுக இருந்து முன்னாள் பல அமைச்சர்கள் வந்து பேசுறாங்க, அவர்கள் மீது வழக்கோ போடல, அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. உண்மை. அதாவது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு வேர்டு சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் வேர்டு சொல்லிட்டு கடந்து போகிறேன் நான் விரும்பலை. அரசு யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அல்லது வந்து இந்த நடவடிக்கை சரியாக இருக்கும் என்று விரும்புகிறதோ அதை எடுக்கிறது, அவ்வளோதான். அவங்களுக்கு ஏன் எடுக்கலைன்னா அவர் என்கிட்ட சொல்லி உள்ள இவங்களுக்கு இதனால் எடுக்கலன்னு போய் சொல்லுன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க, யதார்த்தத்தை பேசுகிறேன் நான். ஆக இவர் மேலே ஏன் எடுக்கலைன்னா அதுக்கு ஏதோ காரணங்கள் இருக்கலாம், இல்லை அதை ஹோல்டப் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து விட்டுட்டு கூட போயிருக்கலாம், கடந்து கூட போயிருக்கலாம். இவங்க மேலே ஏன் காரணம் இருக்குன்னா அதுக்கு ஒரு வீரியமான காரணங்கள் இருக்கலாம். இதை ஆட்சியில் பங்கு இருக்கின்ற அமைச்சர்களோடு கலந்து ஆலோசிக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த ஆழ்ந்த கருத்து தெரியும், அதனோட காரணங்கள் தெரியும். இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு இயந்திரம் சொல்கிற சூழலும் அதுக்கான அந்த அடிப்படை கொள்கை விளக்கத்துக்கான அந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நம்ம இருக்கிறோம். இவர்கள் மீது ஏன் எடுத்தாங்க, இவர்கள் மீது ஏன் எடுக்கலை அப்படின்றதுலாம் வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து அதை கூர்நோக்கி பார்க்குற தன்மை என்கிட்ட இல்லை. இன்னொரு புறம் வந்து திமுக அரசுல இருந்த பல அமைச்சர்கள் மீது இப்போ வழக்கு போயிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. குறிப்பா செந்தில் பாலாஜி, ஏவா வேலு இவர்கள் மீது தான் வந்து வழக்கு போயிட்டு இருக்கு சார். இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நெருக்கமா இருந்தவங்க. திரு செந்தில் பாலாஜியோ, திரு ஏவா வேலுவோ, இல்ல மற்ற அமைச்சர்களோ, அன்பில் மகேஷோ. ஸோ இவர்களை குறிவைத்து வந்து இந்த தாவேக அரசு விசாரிக்குதா, இல்லை வந்து அவர்கள் மீது குற்றம் சாட்டுதா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை, திமுகவில் இருந்தவர்கள் அதிமுகவில் இருக்கலாம். ஏற்கனவே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி திமுக போகிறாரு. கரூரில் ஒரு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பேசினாலும் உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறவர்கள் இந்த கட்சிக்கு வரலாம். ஒரு இடத்துல இருந்து இயங்குகிற ஒரு அரசியல் குழு கட்சியை மாற்றிக்குது, கொள்கையில் மாற்றிக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால் இவர்கள் அங்கே சென்று விட்டார்கள் என்பதற்காக அங்கே பழிவாங்க நடவடிக்கை தாவே கெடுக்கலை. இல்லை, இதன் மூலம் திரு ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி அவர்களோ வந்து பயமுறுத்தி பார்க்குதா? இல்லை, வாய்ப்பு இல்லையே. நான் என்ன கேட்குறேன் கேட்டிங்கன்னா, ஊழல் அற்றவர்கள் திமுகவில் இருக்காங்களான்ற ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள். அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. குற்றச்சாட்டு இருக்குங்க. டெல்லி சிபிஐ நீதிமன்றம் ஒய்பி சைனி நீதிபதி என்ன சொல்கிறாரு, நான் பல நாட்கள் ஏதேனும் ஒரு சாட்சி வரும் என்று அமர்ந்திருந்தேன், ஒருத்தம் கூட பதில் சொல்ல வரலன்னு சொல்லி ஸ்பெக்ட்ரம் 2G வழக்கில் ஒரு நீதிபதி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? சாட்சியங்கள் இல்லாதனாலே ஒருவன் குற்றமற்றவனாக பரிணாமித்து விடுகிறான். புரியுதுங்களா? திமுக அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா, தப்பு செய்வது தப்பு அல்ல, தப்பு செய்ததை மறைக்க திறனற்ற நபராக இருப்பதுதான் தப்பு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? யார் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு அமைச்சர் யோகியன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் யோகியன் 10 ரூபாய் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு மாமன்ற உறுப்பினர் யோகியன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பதவியேற்ற பிறகு தான் ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை, சம்பளம் கிடையாது. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற 25 மாநகராட்சியில் 20 மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினருக்கு எவ்வளோ ரூபா? 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை. 10,000 ஊக்கத்தொகைனா வருஷத்துக்கு எவ்வளோ? 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபா வச்சுட்டு தான் ஒரு மாமன்ற உறுப்பினர் சைக்கிளில் போயிட்டு இருக்கானா? இல்லை, இயல்பாக பேசுங்க. ஒரு மாமன்ற உறுப்பினர் குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கான், குறைந்தபட்சம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக நான் என்ன சொல்ல வர கேட்டினா, மக்கள் சேவைக்காக வருகிற நபர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை வாரி சுருட்டி அந்த பணத்தினூடாகவே மக்களுக்கு கொடுத்து வாக்குகளை பெறுவது என்பது எப்படியாப்பட்ட ஜனநாயக விரோத போக்கு. ஆஃப்ரிக்கன் லிங்கன் என்ன சொல்றாரு தெரியுங்களா, ஒரு நாட்டின் குடிகளுக்கு அந்த நாட்டின் இராணுவம் தரும் பாதுகாப்பை விட அந்த நாட்டின் குடிகள் கையில் இருக்கிற வாக்கு ஆகச்சிறந்த பாதுகாப்பை தருன்றார் ஆஃப்ரிக்கன் லிங்கன். இப்போ என்ன சொல்றாரு புரியுதுங்களா? ஏய், நீ வச்சிருக்கிற ஓட்டு மிலிட்ரி விட பெருசுடா. நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். அந்த வாக்கை முத்துராமலிங்கர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, 1 ரூபா 2 ரூபாய்க்கு ரொட்டி துண்டுக்கு விற்று விடாதீங்கன்னு சொன்னார். அந்த வாக்கை 1 ரூபா 2 ரூபா இல்லை, 1000-2000க்கு வாங்கி மக்கள் அதை விற்று ஆட்சி நடந்துட்டு இருந்தது 60-65 நாட்களை. முதல் முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலாம் வாக்காளருக்கு பணம் சேர்ந்தது. தாவேக்க பணம் கொடுக்கல, வாக்காளர்கள் பணம்
வாங்கியிருக்கான். யாருக்கு வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்திட்டான். ஒரு தொகுதிக்கு திமுக அதிமுக குறைந்தபட்சம் 20 to 30 கோடி செலவு பண்ணுச்சு. பணம் பட்டுவாடா ஆச்சு. மக்கள் விழிப்படைஞ்சிட்டான், அரசியலை புரிஞ்சுக்கிட்டான், இது யோக்கியம் அயோக்கியன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதாவது நிழல்ன்றது எல்லாமே நிழல் இல்லைல்ல. புளிய மரத்தில் நின்னால் நிழல் தான், அரச மரத்தில் நின்னால் நிழல் தான். அரச மரம் முழுமையாக பிராணவாயு கொடுக்கும், இது கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும், நிழல் தான். ஆக நம்ம என்ன சொல்கிற கேட்டோன்னா, இந்த ஆட்சி முன்பு இருந்த ஆட்சியை காட்டிலும் 90% சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்குது இந்த 2 மாதத்தில். மேலும் இது இன்னும் அற்புதமாக செயல்படும். அதுக்கான வேலையை துவங்கணும். அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நாங்களாம் பல்வேறு தளத்தில் 25 வருஷமாக இயங்கிட்டு இருந்தால், பாமக 87 ஆரம்பிச்சு இயங்கிட்டு இருந்தார். அப்போது பொதுவான கருத்துக்களை மக்கள் ஏற்கிறார்கள், பொதுவான தலைவனை மக்கள் ஏற்கிறாங்க. அப்போ அந்த தளத்தில் சேர்ந்து மக்களுக்கான சேவைகளையும் கருத்துக்களையும் தரவுகளையும் பரிமாறிக்கொள்வதனால அது ஒரு விதமான அரசியல் சேவை தானே. அந்த சேவைகளை இயன்ற வரையில் செய்தப்போ நம்ம இப்போ பேசுகிறதுனால நம்ம இயங்குறதுனால ஒட்டுமொத்த தமிழ் தலைகீழ சுத்த போகிறதில்ல. நான் ஒரு சிறிய ஒரு எறும்பாக ஒரு சிறிய ஒரு புள்ளியாக அந்த தளத்திலிருந்து கருத்துக்களின் தரவுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதனால சரியான தரவுகளை சேர்ப்பதனால மக்கள் விழிப்படைகிறார்கள். இவ்வளோதான். இது என்னுடைய பங்காக கூட இருக்கலாம். என்னோடய அனுபவத்தினூடாக நான் அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன். அனுபவத்தினூடாக மக்களை விழிப்படை செய்வதற்கான அடிப்படை வேலைகளை நம்ம செஞ்சுட்ருக்குறோம். இப்போ இதுதான் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நம்ம வந்து பாசிட்டிவும் பார்க்குறோம், நெகட்டிவும் பார்க்குறோம். புரியுங்களா? தாவே காட்சியினுடைய ஒரு ஆட்சி எப்பயுமே சரி வெறும் பாசிட்டிவே போகாது தம்பி. 1-2% நெகட்டிவாகும் வரும். அப்படி தான் அதான் ஆட்சி. அதை சரி செய்வதற்காக தான் எப்போதும் நீங்கள் விஜயநகர பேரரசு 1335 ஏப்ரல் 5 துவங்குச்சு. விஜயநகர பேரரசு கேள்விப்பட்டீங்களா? அதில் கிருஷ்ணதேவராயர் கூட வந்து 3 பேர் முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க. அவ யாருன்னா கட்டியம் கூறுவார்கள். கட்டியம்னா நாளை என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கு கூறுவார்கள். புரியுதுங்களா? அது வந்து ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் சொன்னாப்புல. ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் யார் தெரியுங்களா? கார்ல் மார்க்ஸும் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் 2 பேர் நண்பர்கள். அப்போ வந்து 1870 பிரான்ஸ் ரஷ்யா மீது போர் தொடுக்குது. பிரான்ஸ் மன்னன் 3ஆம் நெப்போலியன் ரஷ்யாவிடம் சரணடைந்து விடுவார்னு சொல்லிட்டு ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் முன்னமே சொல்லிடுறாரு, இந்த நடக்கும்பா அப்படின்ட்டார். இதை சரியாக கணித்து அறிந்த ஃபிரெடரிக் ஏங்கல்ஸை கார்ல் மார்க்ஸோட மூத்த பொண்ணு ஜென்னி தளபதின்னு ஜெர்மன் மொழியில் கூப்பிட்றாங்க. அந்த வேர்டு தான் இன்னைக்கு தளபதின்னு இங்கே வருது. ஏற்கனவே இருந்த தளபதி இருக்காருல நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அந்த தளபதி. இந்த தளபதிகள்லாம் வேற எங்கே இருக்கு? இதில் இருக்கு, ஜெர்மனில் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் சங்க இலக்கியங்களை பரட்டி பார்த்தீங்கன்னா தளபதி என்கிற வார்த்தை தமிழில் தூய வார்த்தை எங்கேயுமே எந்த கல்வெட்டு செப்பேடுகளில் கிடையவே கிடையாது. தானே தலைவன் இருக்குது, படைத்தலைவன் இருக்குது, அவ்வளோதான். புரியுது? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்கேருந்து எங்கே கொண்டு வந்து விட்டேன்னு கேட்டிங்கன்னா, நாளை நடைபெறுவதை இன்று கணித்து சொல்லக்கூடியவன் தான் கட்டியம் கூறுவர்னு சொல்லுவாங்க அந்த காலங்களில். இங்கே தளபதி அதே நாளை போர் நடக்குது, இவங்க சரண்டர் ஆகிடுவாங்க, நாளை நடைபெறுகிறதை இன்று சொல்லியிருக்காங்க. அதுபோல தான் நாளை என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியில் வந்து செவனே செய்யக்கூடிய ஒரு திறன் தாவேக்கிட்ட இருக்குது. இந்த ஆட்சி மேலும் மெருகேறும், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. நாங்களாம் இதுக்கான வேலைகள் தான் நம்ம வந்து இப்போ பல ஆண்டுகளாக இது போன்ற ஒரு அரசு அமைய வேண்டுமே என்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து காலங்காலமான இந்த அரசியலுடைய வரலாற்றை வாசித்து ஒரு கட்டத்தில் நம்ம வாசிப்பினுக்கான அந்த பயன் முழுவதும் பெற்றுவிட்டோம். சரியான முறையில் இந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேவ் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துக்கு நம்ம உள்ளே போக வேண்டியதாக போச்சு. இப்போ நீங்கள் எதிர்காலத்தை மையமாக வச்சு விஜயர்கள் செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. கூட்டணி கட்சிகள் எப்போ வேணாலும் நம்ம விட்டு போகலாம், அதனால் அதிமுகலேருந்து பல எம்எல்ஏக்கள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை அவங்க வந்ததை சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நம்ம ஆட்சி நிலையாக இருக்கும் அப்படின்ற பார்வைகளில் கூட அதிமுகலேருந்து வரக்கூடிய நிர்வாகிகளையோ முன்னாள் எம்எல்ஏக்களோ விஜயர்கள் சேர்த்துக்கிறாரா? அப்படிலாம் இல்லை தம்பி. 1947 51 வரைக்கும் வந்து நேருவோட ஆட்சியில் வந்து ஷெட்யூல் ஃபெடரேஷன் அந்த ஆர்கனைசேஷன் வச்சுருந்தால் அம்பேத்கர் இருந்தாலும் கூட அவர் காங்கிரஸோட உறுப்பினர் இல்லை. 47 51 வரையில் சட்ட மந்திரியாக்கி வச்சுருந்தார். புரியுதுங்களா? சண்முகம் செட்டியார் சொல்லிட்டு அவர் ஃபினான்ஸ் மந்திரி. 1947 நவம்பர் 17 முதல் பட்ஜெட் அவர் தான் தாக்கல் பண்ணுறாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா பிற சமூக குழுக்களுடைய பிரதிநிதிகளை முதலாக அமைச்சரவையில் அங்க வைக்க வாய்ப்பு கொடுத்தவர் நேரு. அதுக்கு பிற்பாக 1967 கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு பிறகு தமிழக நிலப்பரப்பு வரலாற்றில்
சமூக நீதி அரசுன்னா அந்த தாவேக அரசு தான். எப்படி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தோழமை கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு, தோழமை கட்சியினுடைய அமைச்சர்களுக்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து சமூக நீதி என்னவென்றால் இதுதான் அப்படின்றத கோடிட்டு காமிச்சிருக்கிறாப்புல. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அப்படின்றத வந்து சமூக நீதித்துறை என்று அது மாற்றி இன்றைக்கி அண்ணா வன்னியரசு வந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட இரவு 9:30 மணி வரையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பொதுமக்களை பார்த்து அவர்களின் குறைகளை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்கிறார் வன்னியரசு அவர்கள். இந்த வாய்ப்பை ஏன் இருவரும் திராவிட கட்சிகள் இதுக்கு முன்பாக யாரும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லையா கேட்குறேன். இந்த வேலை செய்கிறாங்களா? அப்போ சமூக நீதி என்ன? அதை விட இன்னொரு அற்புதமான செய்தி சொல்லுங்களுங்க. சட்டமன்றத்தை இயக்க 1921 சென்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய துவக்கம், புரியுதுங்களா? அதிலிருந்து இது வரையில் சட்டமன்றத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பினை ஆளுங்கட்சி அல்லாது எதிர்கட்சிகள் பெற்றதில்லை. இப்போ தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன், துணை சபாநாயகர், அது அல்லாது எதிர்கட்சிகளுக்கும் ஏடிஎம்கில் தலவாய் சுந்தரம், காங்கிரஸில் தாரக, திமுகவில் முத்துராமலிங்கம், இவர்களுக்கு சட்டமன்றத்தை இயக்கக்கூடிய ஜனநாயக சமூக நீதி உரிமையை கொடுத்தது தாவேக அரசு. ரெக்கார்டு இருக்குது, போய் கேட்டுப்பாரு. யார் அதை கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது போன்ற ஒரு புதுமை தானே செய்கிறாங்க. என்ன தாவேக ஆட்சி இந்த 60 ஆண்டுகளில் செஞ்சு 60 நாட்களில் செஞ்சுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் 60 ஆண்டுகளை செய்யாத இந்த 60 நாட்களில் செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்ல வரான்றேன். எல்லாத்துக்கும் சப்பக்கட்டை கட்டி நான் பேச வரல. இல்லாத ஒன்றை இருப்பது போன்று பேசுவது அது வேறு ஒரு அரசியல். இருப்பதை போன்ற பேசுவது தான் தாவேக அரசியல். புரியுதுங்களா? அப்போ ஒரு மாற்றம், ஒரு 60 நாட்களில் ஒரு மாற்றம் இருப்பா. இதெல்லாம் பேச உங்களுக்கு கடத்த, செய்திகளை கடத்த, தரவுகளோட கடத்த ஒரு ஆள் வேணும்ல. அந்த வேலையை தான் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சி நீடிக்கும் உறுதியாக வந்து திருமாவளவன் நேற்று சொல்லியிருக்காரு, 5 ஆண்டுகள் உறுதியாக ஆட்சிகள் நீடிக்கும். காரணம் என்னன்னா, ஆட்சிகள் மக்களுக்கான ஆட்சி. மக்களாட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி தான். அந்த மக்களாட்சி அனைத்து குழுமத்திற்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரத்தினூடாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனால் 5 ஆண்டுகள் உறுதியாக நடக்கும். எதிர்கட்சிகள் கூப்பாடு போட்டு தான் இருப்பாங்க. காரணம்னா அவனுடைய இயலாமை போட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. போட்டோம். உறுதியாக 5 ஆண்டுகள் சிறப்பாக நடக்கும் ஆட்சி. அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு நன்றி.